அரசியல் களத்துக்கு வந்திருக்க தளபதி விஜய் அவர்களுக்கு மேல மும்முனை தாக்குதல் நடந்துட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு இன்னுமே சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை அவர் மேல வழக்க தொடர்ந்து அது நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கரூர் துயர சம்பவத்தோட சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கமும் விஜய் அவர்கள நெருக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனுக்கு இன்னும் சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாதது ஜனநாயக படுகொலை. தமிழ்நாடு மக்களுக்கு கருத்துரிமையை பலிக்குது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தாக்கியிருக்காரு பிஜேபிய. இதன் மூலமா அவர் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம தமிழக அரசியல் களத்துல தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் தாவேக்காவினரும் அருகுறாங்க, டிஎம்கேவும் அருகுறாங்க. ஆனா காங்கிரஸ் இப்ப டிஎம்கே கூட்டணியில் இருந்துட்டு தாவேக்காவை சப்போர்ட் பண்றது ரொம்பவுமே கூட்டணிக்குள்ள